தோற்றுவாய். வலி தாங்கி உயிர் கொடுத்து உயிர்கள் காக்கும் பெண்கள் வீட்டு மூலையில். ஆபத்தில்லாதவர்களை அடக்கி வைத்து ஆபத்தானவர்களை திரிய விட்டோம். நாள்தோறும் போர்கள், நடப்பதெல்லாம் வன்முறைகள், ஆவேச அராஜகங்கள். ஆரம்பமானது இப்படித்தான். பலம் ஆளும் உலகம் நலம் ஆளும் உலகாய் மாற தேவை தலைகீழ் மாற்றம். வாருங்கள் ஆண்களே, சாதி மதங்களை கட்டி காப்பதே பெண்கள்தான் என்கிறார்கள். எங்களுக்கு பிடிக்காத ஆனால் உங்களுக்கு பிடிக்கின்ற எல்லாவற்றையும் கட்டி காக்கின்ற பொறுப்பில்தானே எங்களை காலம் காலமாக வைத்துள்ளீர்கள். எங்களின் கனவுகளை, கற்பனையை, ஆசைகளை, எதிர்காலத்தை, சுதந்திரத்தை, நியாயமான கோரிக்கைகளை எல்லாவற்றையும் மறுக்கின்ற குடும்ப அமைப்புக்குள் நாங்கள் விரும்பிய அடிமைகளாக இருக்கின்றோம். அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதானே உண்மை. மதங்களை, மதங்கள் சார்ந்த சம்பிரதாயங்களை, மனிதரை பிரித்து பார்க்கின்ற சாதிகளை, கையாலாகாத கடவுளர்களை எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்க அவற்றை கட்டி காக்கும் பொறுப்புகளையும் எங்கள் மீது சுமத்தினீர்கள். எங்களுக்குத்தான் வாழ்க்கையில் சாய்ஸ் என்பதே கிடையாதே. எனவே தூக்கி சுமக்கின்றோம். நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் செய்ய வேண்டும். அப்படித்தானே நடைமுறை. அப்படி செய்யாத போது உங்கள் அன்பின் முகமூடி கழன்று கீழே விழும். உங்கள் உண்மை முகம் தனது குரூரத்தை வெளிப்படுத்தும். இதனை பார்த்து பார்த்து சலித்து போனவர்கள் தானே நாங்கள். ஒவ்வொரு பெண்ணும் சந்தித்தே தீர வேண்டியது பிள்ளை பேறு என்ற ஒன்று. அந்த பிள்ளை பேர்கள் நடைபெறுகின்ற அரசு மருத்துவமனைகளை போய் பாருங்கள். எவ்வளவு தூரம் பெண்களை உங்கள் அரசியல் மதிக்கிறது என்பது தெரியும். இனி எதற்காகவும் உங்களை கெஞ்சிக் கொண்டிருக்கும் எண்ணம் இல்லை. ஆட்சி, அதிகாரம் எல்லாமும் இருந்தும் எதுவும் எங்களால் செய்ய முடியவில்லை என்று ஆண்கள் நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் தோல்வியாக இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். இனி நீங்களும் வாருங்கள், எங்களுடன் கை இணையுங்கள். நல்லன வெற்றி பெற இணைந்து செயல்படுவோம். ஆண்டானின் கட்டளைக்கு அடிமைகளாக நாங்கள் பணி செய்தது வேறு. அடிமைகள் எங்களுடன் ஆண்டான்கள். நீங்கள் கைகோர்க்கும் கோலம் என்பது முற்றிலும் புதிய ஒன்று. அதை நிகழ்த்தி பார்ப்போம். இன்றில்லை எனில் நாளை. ஆண்கள் பொதுவெளிக்கு அரசியல், சமூக செயல்பாடுகள் என்று ஆவேசமாக செயல்பட வரும்போது அவர்களுக்கு பணிவிடை செய்ய நிச்சயம் ஒரு பெண்ணாவது இருப்பார். பலருக்கு பல பெண்கள் காத்திருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் பெண் அப்படி பொதுவெளியில் சமூகத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று கிளம்பினால் முதலில் வருவது எதிர்ப்பாகத்தான் இருக்கும். பிறகு அவள் தான் செய்கின்ற எல்லா வீட்டு கடமைகளையும் குறைவின்றி செய்து முடித்த பிறகு தனக்கு பிடித்தமான, ஆர்வமான, சமூகத்துக்கு பயன்படுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட அனுமதிக்கப்படலாம். அனுமதிக்காவிடில் அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இந்த நிலைதான் இன்னும் பல பெரும்பாலான வீடுகளில் நிலவுகிறது. ஆனால் காலம் இப்படியே போவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நாம் செய்ய நினைப்பதை யார் தடுத்தாலும், யாருடைய அனுமதிக்காகவும் காத்திராமல் பெண்கள் செய்ய முடிந்ததொரு காலத்தை முயற்சி செய்து நாம் தான் உருவாக்க வேண்டும். அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான நற்காலமாக இருக்கும். எனவே இன்றைய நாம் பெண் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நமது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக சில மணித்துளைகளையாவது நம் பெண் அமைப்புக்காக ஒதுக்க வேண்டும். அதை கடமை என நினைத்து செய்ய வேண்டும். நாளைய சமூகத்தில் ஆண், பெண், திருநங்கையர், திருநம்பிகள் போன்ற எல்லாருமான நமது பிள்ளைகள் அச்சமின்றி அழகாக, அமைதியாக, நிறைவாக, அகால மரணமின்றி வாழ்ந்து இயற்கை மரணத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளத்தக்க வகையில் பெண் அமைப்பின் செயல்பாடுகள் ஒரு விளைச்சலை தரும்.
அந்த விளைச்சலுக்கான விதையைத்தான் நாம் இன்று தூவிக்கொண்டிருக்கிறோம். விதை விதைத்து பயிர் வளர்த்து களை ஒழித்து பயிர் காத்து அறுவடைக்கு தயாராகிற வரையிலான பெண்ணுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உடனிருப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. பயன்கள் நம் கண்ணெதிரே நடக்காமல் கூட போகலாம். அது எதிர்காலத்திற்கானதாக இருக்கலாம். நமது சந்ததியினர்கள் அந்த பயனை அனுபவிக்கலாம். அது பரவாயில்லை. மற்றவர்கள் வாழ்வதிலும் மற்றவர்களை மகிழ்விப்பதிலும் மகிழ்வதுதானே உயர்ந்தோரின் பண்பு. அத்தகைய பண்புகளைத்தானே பெண்கள் நாமும் கொண்டிருக்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றியும் வணக்கமும்.